வெல்கம் பேக் டு மை சேனல். பிரெட் பேக்கெட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து முட்டை எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இல்லை, ஆனால் இப்போ தான் நான் செய்ய போகிறேன். அதனால் எப்படியாவது நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளாஷ் போட்டு தான் எடுத்தேன். ஸோ மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். தோசைக்கல்லுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் பாம் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் பாம் ஆயில் லிக்விட் பாட்டிலில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே முட்டை போட்டு அதுக்கு மேலே அப்படியே உப்பை மரபரபரபரன்னு தூவி விட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இன்க்ரீடியண்ட் பெப்பர். ஸோ அது ஃப்ளாஷில் காட்டுறதுனால ஒயிட் பெப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பெப்பர்ஸ் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா பரபரன்னு வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக தான் செஞ்சுருப்பேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ட்ரான்ஸ்லேஷனே வராது. ஸோ இப்போ முட்டை ரெடி. நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது தாங்க, சிக்கன் ஃப்ரை. நீங்கள் சிக்கன் சாப்பிடுவீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் இந்த சிக்கனோட இடத்துல நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பிச்சு போட்டதும் ரெடி. நெக்ஸ்ட் ரொம்பவே தேவையானது சாஸுக்கு பதிலாக இந்த சிக்கன் கறி கொஞ்சம் கொட்டிச்சு நான் தொடச்சிக்கிறேன். தென் வந்து 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். நாங்கள் 4 பேர் இப்போ இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒருத்தர் எங்கள் பாட்டி வந்து வெஜிடேரியன், சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் 3 பேருக்கு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ ப்ரெட்டை வந்து 3 ப்ரெட் எடுத்து அப்படியே க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். க்ராஸாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே பேராக கிடைக்கும். 6 பீசஸ் கிடைக்கும், நம்மளுக்கு 3 பேர் கிடைக்கும். ஓகேவா? அதை வந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பேரை எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து இப்போ அந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம சாஸுக்கு பதிலாக நம்ம சிக்கன் கறியை போட்டு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்கள் சாஸ் யூஸ் பண்ண வேணாம். நம்ம வீட்லேயே நம்ம கை பக்குவத்தில் செஞ்சால் நாங்கள் சிக்கன் கறி தான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே எக்கை வந்து அப்படியே பரபரன்னு தூவி விட்டுக்கிறேன். ஸோ எக்கு இல்லைனா நீங்கள் வந்து எக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வந்து சிக்கன் பீசஸ் இருக்குல்ல, சிக்கன் பீசஸ் வச்சுக்கிறேன். சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி போட்டுக்கலாம். எங்கிட்ட சீஸ் இல்லை. தென் வந்து ஒரு ஆனியன் வச்சுக்கிறேன். மேலே திரும்பி நான் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டெப் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சிக்கன், பின்ன கொஞ்சம் முட்டை அதெல்லாம் வச்சுட்டு அடுத்த ப்ரெட் இருக்குல்ல, இந்த பேரோட இன்னொரு பீஸ் அதில் வந்து சிக்கன் கறி தடவி ஸோ அதோட மேலாக்க வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா அது அப்படியே இருந்துடும். நெக்ஸ்ட் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்துலாம். ஸோ நான் வந்து அந்த சிக்கன் வச்சு பண்ணும்போது டொமேட்டோ எடுக்கல. இதுக்கு வந்து ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். தென் வந்து சாஸுக்கு பதிலாக நம்ம எங்கள் ப்ரெட்டில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு தண்ணி. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ப்ரெட் வந்து லைட்டாக ஈரம் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் தண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது வெளியே வரவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி நினைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஸ்லைஸ் ஆஃப் தக்காளியை நம்ம ப்ரெட்டுக்கு மேலே வச்சுட்டோம். ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டுக்கு மேலே வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரெட்டோட மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, தண்ணியை நல்லா நினச்சிடாதீங்க, டேஸ்ட் வந்து நல்லா வராது. ஸோ பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு மேலே ஆனியன் வச்சுட்டேன். ஆனியன் வச்சு திரும்பி எக் இருந்துச்சு, அதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர். அண்ட் இதே மாதிரி வீடியோ இன்னும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ நம்ம சேனலை யாருமே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணது கிடையாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக்கையும் போட்டு விட்டுட்டு போயிடுங்க. ஸோ உங்களுக்கு சூப்பர்பான ஸ்நாக்ஸு, கிராஃப்ட்டு, ஃபன்னு, விலாக் எல்லாமே நான் போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்லேயும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி நினச்சி அதுக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சட்டியில் பாம் ஆயில் ஊற்றிக்கிறேன். பாம் ஆயில் மட்டும் கிடையாது, ஆல் பர்பஸ் ஆஃப் ஆயில்ஸ் ஆர் யூஸ்ட். ஓகேவா? எல்லா பர்பஸ் ஆயிலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்களா? நான் கையில் வச்சுருக்க திங் மாதிரி, அதோட பேர் தெரில, கையில் வச்சுருக்க அந்த பொருள் மாதிரி ஏதாச்சும் நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் எடுத்து அந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோங்க. தென் வந்து ப்ரெட்டை நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு லாஸ்ட் ஃபைனல் இந்த மாதிரி மொக்கையாக கச்சிட்டு அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பபாய், see you.